அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புரட்டாசி மாதம் திருவிழா காலம்தான். நமக்கு இனிமேல் நல்ல அருமையான காலம். குரு அதிசாரத்தில் போனால் கூட நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இனி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநாதர்கள் யாரும் பார்க்கணுன்னா, கும்பத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் வக்கரமாக இருப்பார், ராகு இருப்பார். சிம்மத்தில் கேது இருப்பார், அவரோட சுக்கிரன் இருப்பார். குரு மிதுனத்தில் இருப்பார். குரு அதிசாரத்தில் வரப்போகிறார். அதிசாரத்தில் குரு வந்து 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி தான் வருவார். அதாவது 22ஆம் தேதி புரட்டாசி கடைசியில் தான் அதிசாரத்தில் கடகத்துக்கு வருவார். அதே சமயத்தில் கன்னியில் யாருக்குன்னா புரட்டாசிலாம் சூரியன் இருப்பார், கூடையே புதன் இருப்பார், துலாத்தில் செவ்வாய் இருப்பார். இவ்வளோதான். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா, குரு இப்போவே துலாத்தை பார்த்து செவ்வாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். புதன் மெதுவாக துலாத்துக்கு வந்துடுறார், அவரும் ஆசீர்வாதம் வாங்கிப்பார். அதுக்கு பிறகு குரு அதிசாரத்தில் மாத கடைசி புரட்டாசி கடைசியில் 22ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி கடகத்து அதிசாரத்தில் வருவார். அதிசாரத்தில் வருதுன்னா ரெஸ்ட் எடுத்துக்க போகிறான்னு அர்த்தம். அதில் ஒன்றும் பலன்லாம் கொடுக்க மாட்டேறேன். அதே சமயத்தில் அது தகுந்த மாதிரி பாருங்கள் வேடிக்கை. முதல்ல சனியும் குருவையும் தனியும் ராகுவும் அந்த கும்பத்தில் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சத்தம் போடாமல் கீழே இறங்கினார்ல. துலாத்தையும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு புதனுக்கும் செவ்வாய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுறார். ஒருத்தர் பாம்பு கண்ணில் படலை, யார் கண்ணிலும் படலை. இதுதான் விசேஷம் இந்த மாதம். நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் அடுத்த மாதம் ஐப்பசி உங்கள் மாதம்தான். புரட்டாசி மாதம் புரட்டு எடுப்பாங்க. அப்படி மழை காற்று வெயில் அப்படின்னு அப்படி சொல்கிறது இருக்கலாம். இயற்கை சீற்றங்கள் அதிகமாக தான் இருக்கும். அதை பற்றி நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்ந்து ஆகணும். அதுக்காக நம்ம ஒதுக்க முடியாது. மழை காற்று வெள்ளம் ஜாஸ்தியாக பாழாப்போது பொருள் இல்லை, வீட்டில் உடனே கிடைக்க வேணும்னா அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி, நாளை பட்னியாக இருக்க முடியுமா? காசு வேணுமா சம்பாதிக்குது? அதனால் இதெல்லாம் எத்தனை இருந்தாலும் வாழ முடியும். புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் உங்களுக்கு வந்துடுது. ஏன்னா உங்கள் வீட்டிலே நடக்குது எல்லாமே. துளாராசியில் தான் மெயின் இந்த முக்கியமாக இந்த கிரகநாதர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் கலத்தரம், அவரை வச்சு தான் ட்ராமாவே ஆடுறது. குருவும் டம்மியாக போயிட்டார், யூஸ்லெஸ் ஆகிட்டார். சனியும் பீஸ்லெஸ் ஆகிட்டார், பீஸ்ஃபுல் இல்லை, அப்போ பீஸ்லெஸ் ஆகிட்டார், நிம்மதியற்ற பொறுத்து. அப்போ எப்படி தான் யார் தான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது? நம்ம தில்லு முள்ளு சாமர்த்தியம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அறிவும் உட்படுது. எதுவும் நேரடியாக வெளிப்படையாக பண்ணி தான் பழக்கம், இல்லைன்னா உட்காந்துருப்போம். அப்படி அந்த மாதிரி நிலைமை தான் பாதி பேர் இருக்கீங்க. சாமர்த்தியம் கைகூடாது, இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, யார் இடம் போடணும்னு தெரியாது, யார் புத்திசாலன்னு தெரியாது. விழுத்தோட்டத்தை நம்பி ஏமாந்து போகிறது, பந்தா பண்ணால் அப்பேற்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரிய குறைபாடுகள். மனுஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண தெரியாத நேரத்தில் நம்ம காரியம் கைகூடுமா? போச்சு. அந்த சூழ்நிலை நம்மளையும் ஒரு கெட்டிக்காரனாக்கி நமக்கு திறம்பட கொடுத்து செயல்பட வச்சு நமக்கு அறிவு மூலம் கொடுத்து அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில ஷைன் பண்ண முடியும். அப்படி தான் இருக்குது நமக்கு. இல்லைன்னா எவனுக்கோ பொறுத்து மூட்டை வழியை பார்த்து உட்கார வேண்டியிருக்கு. இந்த காரணத்தினால்தான் துலாத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் வீட்லேயே எல்லாம் பண்ண வச்சு, அவர் வீட்லேயே எல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் முடித்து, அவர் வீட்லேயே எல்லாம் பண்ணி கொடுத்து அவரே பெரிய ஆளாக காமிக்கிறது. துளாராசி இந்த மாதத்தை எதிர்பார்க்கறதுக்கு மேலே அதிகபட்சம் பணம் வரவு இருக்கும், செல்வாக்கு உயரும், செல்வம் தரித்திரம் போயிடும், வர வேண்டி தானாக வசூல் வரும், மக்கள் பல்ல காட்டுவாங்க, மறுபடியும் கொஞ்சம் அப்படி ஒரு புகழும் பெருமையும் புகழும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை கொடுப்பார், உட்காக்கிடுவார். சிவாஜி கணேசன் சினிமாவில் சிவாஜி ஆக்ட் பண்ணலாம், அதே சமயத்தில் கிருஷ்ணரை ஆக்ட் பண்ணலாம், ராமரை ஆக்ட் பண்ணலாம், இது பண்ணலாம்.
அப்பர் சுவாமிகளாக ஆக்ட் பண்ணலாம். எதாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகி போய் அவரே ஆகிடுறார்ல. அதே மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு இமேஜ் உண்டாகும் உங்களுக்கு. அந்த இமேஜினால் உங்களுடைய வியாபாரம் நடக்கும், உங்களுடைய பிழப்பு ஜீவனம் சிறப்பாக ப்ரமோஷன் மேலே வரலாம். அது பற்றியில் கல்வி தரம் உயரும். அதே சமயத்தில் எதிர்பார்ப்புகள் கைகூடத்துக்கு வேண்டிய வாய்ப்புகளை உண்டாக்கி அதுவே தானாக ஒரு பருத்தியே புடவைக்காக சொன்னால அதே மாதிரி சத்தம் பண்ணாமல் இருந்து அமைக்கு வாசித்து அனுபவிங்க இந்த மாதத்தில். சுக்கராச்சாரியார் அவரே 8ஆம் அதிபதி, அங்கே தேவையில்லை, அவர் தான் ராசி அதிபதி. செவ்வாய் முக்கியமானவர், தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, அவரே கடத்தராதிபதி. நம்ம குடும்பம் கொடுத்ததும் சம்பந்தப்பட்டது வீடு வசதி வாசல், பொண்டாட்டி ஒய்ஃபு மனைவி பாரியாள் இல்லத்தரசி, இதெல்லாம் நம்ம பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம மாடு அப்படியே கைகால ஆட்டு பார்த்துக்கலாம். அதானே பாதி இடத்துல நடக்குது. ஏதாவது அவங்கள கவனித்து வசதி வாய்ப்பில் குறையை போக்கி அவங்கள சந்தோஷமான வாழ்க்கையில் வேண்டிய வசதிகளை ஏற்பாடு பண்ணி அனுபவிக்கணுன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்போ இல்லாள்னு பேர் 2 அர்த்தம். இல்லுன்னா வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாள் அப்படின்னு அர்த்தம். அவங்க அப்பா பெரிய கொடுத்துவிட்டீங்க பாரு பெருசா அப்படின்னு சண்டை போட்டுருக்குது. இதெல்லாம் குடும்பத்தில் வர சாதாரண பிரச்சனைகள் தான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைப்புகளாக அவர் ஒரு ஒத்துமையோடு செய்யக்கூடிய காலம் வரணும்னா கணியணும் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு வாலண்டரியாகவே பகவான் செஞ்சு கொடுக்குறான். மற்ற காலம்லாம் போகலாம், வெளியில் சுற்றலாம். மழை காலம்னா ஒதுங்கிடுவாங்க, பார்த்துட்டீங்கள, இருக்கிற இடத்துல போதும் அப்படின்னுமா. இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சம்பந்த கிரகநாதர்கள்லாம் குரு பார்வையிட்டு இருக்குது. ஒரு பெரிய திராபாக்காக இருக்கலாம், ஆனால் உண்மையில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. குரு பார்வையினாலும் ஒரு குருக்கரன் பொறுப்பெடுத்து செய்கிறார். அடேங்கப்பா, சுக்கரோட செவ்வாய் தொடர்பு கொள்வது, சுக்கரோட சூரியன் தொடர்பு கொள்வது, செவ்வாயோட சூரியன் தொடர்பு கொள்வது, புதனோட சூரியன் கொள்வது, புதனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்து செய்கிறது. இது மாதிரி வேடிக்கை இருக்குது பாருங்கள். அதுக்கு செவ்வாய் வாய் திறக்கவே மாட்டார். சுக்கரனும் புதனும் ராசி பண்ணுறதுனால தலைவருக்காக பண்ணுறது பண்ணுவார். மழை காயிட வைப்பார். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும். பிரிஞ்சு போனாலும் கூடுவாங்க, இல்லைன்னா புதுசாக கல்யாணம் ஆகும். ஏதோ ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ஸ்டாண்டு அப்படியே நிற்காமல் மனமடம் நடக்க ஆரம்பிச்சிடும். உபயோகமுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வேதனையில் போட்டு வழியாக அருமருந்தாக இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை உண்டாக்கி பண்ணுறானே பகவானை எத்தனை பேர் அனுபவிக்க போகிறீங்க? இந்த மாதிரி பிறவி ஜெயத்தில் இந்த குருவனுடைய பார்வை கிடைக்கிற மாதிரி கிரகநாதில் உட்காந்துருக்கணும். 5, 7, 9 கடகத்தில் உட்காந்த குரு 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய பாக்கியம் பண்ணணும். உங்கள் துலாத்தை எத்தனாம் பார்வை பார்க்குறது? துலாத்தினுடைய பார்வை பார்க்கும்போது அங்கேருந்து 4ஆம் வீடு பார்க்குறது. அதனால்தான் துலாத்துக்கு 12ஆம் வீடும் ஜென்மத்துக்கும் 2ஆம் வீடும் தொடர்பு உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்படி வச்சுருக்கார். துலாத்து 2ஆம் வீடு குரு கடகத்திலேருந்து பார்ப்பார். நிச்சயத்தை சந்தோஷமான விஷயந்தான். அந்த செவ்வாய் தானே 2ஆம் வீடு அதிபர், அது தொடர்பு கொள்கிறாரு. நல்லா செவ்வாய் புதன் யார் வரும்போது அந்த வீரிஸ்தானாதிபதி, அந்த கடகத்துக்கு வீரிஸ்தானாதிபதி புதன் ஜென்மராசியாக இருக்கக்கூடிய அந்த புதனானவர் துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் அயனசேன போகஸ்தானாதிபதி. குரு என்ற கடகத்துக்கு பார்த்தா வீரியஸ்தானாதிபதி. அதனால் குரு பார்க்காட்டா கூட அந்த சமயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த புதனானவர் எப்படி பண்ணால் நடக்குன்றதுக்கு நான் டைரக்டு குருவும் புதனும் ஒருத்தருக்குள்ளது கலத்தரமாகவும் இருப்பாங்க. ஒருத்தருக்குள்ள கலத்தரம் தான் 2 பேருமே. குருவும் புதனும் உபயராசிக்காரர்கள், அவங்க தான் எல்லாரும் செஞ்சானோம். அதை முன்னாடி சொல்லியிருக்கேன். உபயராசிக்காரர்களாக இருக்குது குருவும் புதனுமே எப்போதுமே எல்லாருக்கும் பண்ணியானோம். அதுக்கு ஒட்டி சார்ந்து இருக்கக்கூடிய சனீஸ்வரன் செவ்வாயும் சர்வன்ட்டை கடைசி வரைக்கும் பண்ணி தான் ஆனோம். சர்வன்ட்டு மாஸ்டர் ஆகலாம், ஆனால் ஒரு நாளும் முதலாளி ஆக முடியாது. எழுதி வச்சுட்டான் பகவான் யாருக்குமே.
4 உலகத்து நம்ம மனுஷாளுக்கு ஒன்றா பெரிய முதலாளியாக காட்டலாம் தவிர அவனை உழைச்சிக்கிறதுக்கு பெர்மனண்ட்டாக இந்த செவ்வாய் சனி மட்டும்தான் உழைக்க முடியும். மற்றவங்கள்லாம் மூளையை பயன்படுத்திட்டு வழிகாட்டலாம் தவிர உழைக்க முடியாது, கஷ்டம்தான். எல்லா காலத்தையும் எந்த நேரத்திலும் எந்த நிலைக்கும் பகவான் இந்த செவ்வாயும் சனியும் தான் பயன்படுத்துவார். அவர் தான் இந்த காய நகத்தை கொள்றதுன்றது செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றா மாதிரி வராது. சுக்கிரனை வச்சு செவ்வாய் டேலண்ட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுவார். சனீஸ்வரர் புதனை வச்சு செயல்படுவார். சனீஸ்வரர் செயல்பட முடியாது போயிடுது. அதனால் சனி குரு இல்லாமல் துலாத்தில் பொறுத்த வரைக்கும் செயல்படுறதுக்கு அமைப்பை தன் ஜென்மத்திலும் சரி 12ஆம் வீட்டிலும் சரி சொல்லக்கூடிய கன்னியிலும் சரி செயல்பட்டு இந்த மாதம் சிறப்பாக துளாராசி கோயில் கொண்டு போயிட்டுருக்காங்க. துளாராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அனுகூலத்துக்கு கிடைக்கும் போது இந்த வாலண்டியராக ஜென்மம் மறைவு ஸ்தான வீடு 12ஆம் வீடு இதில் முக்கியமான அவங்க 2ஆம் வீடு சொல்லி செவ்வாயை தூக்கி ஜென்மத்தில் வச்சு தொடர்பு கொள்ள வச்சு இத்தனை ட்ராமாலாம் ஆடி செவ்வாயை கலத்தரமாக இருக்கிறதுனால அதிகபட்ச செவ்வாயை வச்சு செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அந்தஸ்துகளை கிடைக்க வச்சு இழந்து போனதெல்லாம் கிடைக்கும் மட்டும் இல்லை, உங்களுடைய தொடர்புகளுக்கு உண்டான ஆதிங்கள்லாம் அது நஷ்டத்துலேருந்து விரயத்தை வெளியில் கொண்டு வந்து பயனுள்ளதாக ஆக்கி இந்த மாதத்தில் உங்களை ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக்கிடுவார். இந்த மாதம் கஷ்டத்திலேருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம். குருவால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த கிரகநாதர்கள் யாரையும் பார்க்கலை, குரு பார்க்கலை. சனீஸ்வரன் செவ்வாய் ரெண்டுமே முக்கியம்தான், அவங்களையும் பார்க்கலை. அதனால் குருவானவர் சிறப்பாக செயல்பட்டு அது ஒதுக்கிட்டு உட்கார வச்சுட்டு சுக்கராச்சாரிய வாலண்டியர் செல்ஃப் எடுத்து செவ்வாயோட புதனோடு சேர்ந்து அழகாக முடித்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுறார் சொல்லி அமைக்கிறேன். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, புரட்டாசி மாதம் வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, மேகம் இல்லை, பனியும் இல்லை, காற்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ஒரு வழியாக ஆக்கிடும், புரட்டி எடுக்கும். ஆனாலும் செவ்வாய் குருவனுடைய பார்வை பெறுறது. விருச்சிக ராசி ஒன்று தான் குருவனுடைய பார்வை பெறுறது. மகர ராசி பெயருது, அதே மீன ராசி பெயருது. விருச்சிகம் மகரம் மீனம் பெய்ந்தா கூட சனீஸ்வரன் 2ஆம் வீடு தான் போயிட்டாங்க, கும்பத்து தான் போயிட்டார், பாம்பு வாயில் மாட்டினார். மீனராசியில் யாரும் இல்லை, குரு அவரே அடி வாங்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ரெஸ்ட் எடுத்தால் போதுன்னு. யாரும் நாட் அலோடு. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கார் குரு. நல்ல உச்சமாக இருக்கார். உச்சமாக இருந்து யாருக்கு வேணும்? பாதிப்பு நல்ல ஆரோக்கியம்தான், ஆனால் மனசு மூளை கலக்கம் ஒரு மாதிரி ஆகிட்டு, ஹெமரேஜ் மாதிரி மூளைக்கு ஆகிட்டு. பால் ஏதோ இவ்வளோ வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ நல்ல சரீர வலுவாக என்ன பிரயோஜனம்? அது மாதிரி குரு கடகத்தில் உட்காந்துருக்கார், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில், அது உச்சத்தில் இருக்கார். ஆனால் ஒரு கிரகநாதனும் பார்க்க முடியாது, இவரும் பார்க்கலாம், நாட் அலோடு. சனி செவ்வாயும் பார்க்க முடியாது. வேணுமானா ரகசிய வழியாக வந்து அந்த எனர்ஜி அனுபவிச்சிக்கலாம். சாலநாதன் அவ்வளோதான், பிஏவை தொடச்சிக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விருச்சிகத்து ரொம்ப முக்கியமானது பூர்வ புண்ணியாதிபதியாச்சு தானே, அது ஒருத்தர் தான் அலோடு. குரு பார்வை அங்கே கிடைக்கிறது, வீரியஸ்தானத்தை கிடைக்கிறது. ஆக இந்த செய்யக்கூடிய யாருன்னா சனீஸ்வரன் செய்யணும். செவ்வாய்க்கு அவர் தான் வீரியஸ்தானம். இப்படி என்ன பண்ணுறது, அவர் முடங்கிட்டார். குருவும் இப்படி ஆகிட்டார். குரு பாறை கிடைக்கிறது என்ன பிரயோஜனம்? செவ்வாய் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு, பூர்வ புண்ணியானத்தை குரு பார்க்குறாரு, சந்தோஷமான விஷயந்தான். அதனால் இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் குறைபாடுகளே இந்த மாதம் கிடையவே கிடையாது. குருவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதம் எதுவுமே நீங்கள் வெயிட் பண்ண தேவையே இல்லை. எல்லாம் பூர்ணத்துவம் வந்திருக்கும். அதெல்லாம் அழகாக ஆல்ரெடி ஃபிக்ஸடு எல்லாமே. அதனால் கவலைப்பட தேவையில்லை.
சுக்கராச்சாரியர் ரொம்ப வேண்டியது உங்களுக்கு. அந்த களத்திரத்தினுடைய தயவால் எங்கள் ஆத்துக்காரிகள் அவள் வகைராக்கள் தான் எல்லாமே ஒரு கவலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கார், அவர் தயவுதான் தான் ஓடுது. எனக்கு அந்த அறிவே கிடையாது எனக்கு. இல்லைன்னா இவ்வளோ ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாரு. ஆக இன்னொருத்தர் தயவில், களத்திரம் சொல்கிற தயவில் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு சிறப்பாக நடக்கக்கூடியது. காரணம் என்னென்னா, குரு புரட்டாசி 22ஆம் தேதி அக்டோபர் மாதத்தில் குருவானவர் 8ஆம் தேதி கீழே வந்துடுறார். அது வரைக்கும் புரட்டாசி கடைசி இறுதி பகுதி வரை சொல்லக்கூடாது. இப்படி பாதியிலே கழிஞ்சிட்டார். புரட்டாசி மாதத்தில் பிற்பகுதியில் குரு கடகத்துக்கு வந்துடுவார். அதனால் விச்சிகத்தை பார்க்க பாக்கியம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்க முடியலையே. 2ஆம் வீடு பார்க்குறார். அதே சமயத்தில் அங்கேருந்து அந்த கும்பத்தையும் பார்ப்பார் விச்சிகத்துக்கு. அதுக்கு பிறகு இந்த பார்வை இங்கே கிடைக்கிறதுனால ஜென்மத்துக்கு இந்த கடகத்து வந்தனால 9ஆம் வீட்டில் உட்கார்ந்து அவர் 5ஆம் வீடை பார்க்குறார், 7ஆம் வீடை பார்க்குறார், எல்லாத்தையும் பார்க்குறார். விச்சிகத்தினுடைய 9ஆம் வீடை பார்க்குறார், 5ஆம் வீடை பார்க்குறார். 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடகத்தில் அவர் பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வையாக ஜென்மத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக வீரியஸ்தானத்தை உள்ள மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். ஆல்ரைட், பாக்கியத்தில் குரு உட்காரலாம். அது உச்சமாக வேறு இருக்குது. இந்த மாதம் குறைபாடுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எதுவுமே பிரமாதம் நடந்து போயிட்டு இருக்கும். ஓஹோன்னு நடக்கணுன்னுட்டாலுமே சிறப்பாக நடக்கும். நம்ம நாட்டில் என்ன தான் பண்ணாலுமே குறை சொல்லினே தான் இருப்பாங்க. அது வழக்காது. இவ்வளோ தான் உபனிஷத் சொல்கிறது. நான் சொல்லலை, ஆனந்தம்ன்றது ஒரு சமயத்தில் உபனிஷத் சொல்கிறது, புருஷன் சொல்கிறது. இவ்வளோ தான் உனக்கு நான் கொஞ்சம் வெள்ளி கிடச்சா பரவாயில்ல, வைரம் கிடச்சா பரவாயில்ல அப்படிமா. என்ன தான் இருந்தாலும் 3 போட்டு வாங்குற அளவுக்கு சக்தி கொடுத்தல பரவாயில்லன்னா. என்ன சிட்டியில் வாங்கலை, என்ன எங்கேயோ அவுட்டர்லாம் வாங்கியிருக்கேன். எங்கேயோ செங்கல்பட்டு போகிற வழியில் வாங்கி டெய்லி இந்த ரயிலில் பிடிச்சின்னு வரணும். அதுதான் இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. நம்ம திருப்தி இல்லாமல் இருக்கிறது மனுஷனுடைய இயல்பு. நம்ம சமுதாயத்தில் இல்லை, இந்த பூமியில் மட்டும் அப்படி தான். திருப்தி திருப்தியாக இருப்பான், ஆனால் குறை சொல்லுவாங்க. அந்த குறைய அதிருப்தி கொடுக்கக்கூடிய அளவு வருவோம். இந்த மாதம் எதுக்கு சொல்கிறேன்னா, விச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 3ஆம் வீடு அதிபர் சனீஸ்வரர், 4ஆம் வீடு அதிபர் சனீஸ்வரர் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கிறதுனால, குருவினுடைய பாறை கிடைக்காததுனால இந்த வர பிரச்சனை பாம்போடுறதுனால உங்களுக்கு பகையினங்கள் ஜாஸ்தியாகும். ஆனால் ஐடியா சுக்கிரனுக்கு தெரியாது. சுக்கிரன் முக்கியமான ஆச்சு உங்களுக்கு, களத்திரமாச்சு. அவருடைய தயவால் எதிர்ப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் களத்திரம் வழி வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய ஷேர் பண்ணிக்கிறது வழியாக உங்களுக்கு எல்லாம் சால்வ் ஆகும். நம்ம போய் கை வைக்க தான் பண்ணப்போ எது பிசு ஆகிடும். அதுக்காக வேண்டி அவளோட தயவில் நல்லபடியாக ஓடும். இந்த மாதம் கைப்பிடித்த கணவன், கைப்பிடித்த மனைவி, அவங்களுடைய செல்வாக்கு உயரும். அவரை மூலம் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா அனுபவம் பெறலாம். அம்மா வகைன்னா மாமன் வகை, இதை சொல்லிக்கலாம். இப்படி வேணால் பரவாயில்ல. நம்ம செல்வாக்கு கடக்கூடாது. என்ன நம்பாதீங்க, நீங்கள் தான் பண்ணினா வழி நான் செயல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாமல் இன்னொருத்தர் டைவில் இந்த மாதம் நீங்கள் மேலே மேலே வருவீங்க. குரு அமைதியாக உட்காந்துட்டார். அதனால் ஆல்டர்னேட்டிவாக நேர்ந்து செவ்வாய் சுக்கிரனை பிடிச்சி, அவர் சுக்கிரன் தயவால் புதனையும் பிடிச்சி, நமக்கு காரியான எப்படி வேணால் நம்ம செவ்வாய் இதே செவ்வாய் எப்படி வேணால் எகுரும். அதே சமயத்தில் காரியானோன்னு மாற்றிக்கும். சாமர்த்தியம் உண்டு. இப்போ குருவனுடைய இது இல்லாதனால, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால மாற்றிக்கிட்டார். எத்தனை பேருக்கு பார்வை கிடைக்கிறது? அங்கே கிரகநாதர் இல்லைன்னா வீடை பார்த்து என்ன பிரச்சனும்? வீடை பார்த்து தோஷம் போகுன்றதுக்காக வேண்டி வீடாக வாழ வைக்க போகிறது நம்மளை. குடிசையில் இருந்தாலும் வாழலாம், வீட்டில் இருந்தாலும் எங்கே வேணால் வாழலாம். அந்த குடிசையில் இருந்தால் வாழ்ந்த வாழக்கூட இங்கே இருக்காது. அப்படி இல்லாமன்றது. அப்போ இதுக்கு வாஸ்து பார்க்கணும். தோஷம் போச்சு, வீடு தோஷம் போகிறதுக்குன்னா வீடு வாஸ்து தோஷம் எல்லாம் பார்க்குறாங்க. வாஸ்து கெட்டு போச்சுன்னா அதனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, பாதிப்புகள்
நமக்கு நேரடியாக வந்து எப்படி பண்ணாலுமே அந்த பாதிப்புகளை நமக்கு களத்திரம் சொல்லக்கூடிய ஷேர் பார்ட்னர் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்டவங்களால நமக்கு அனுகூலமாக இருந்து எல்லா இடர்பாடுகளையும் நீக்கிடுவாங்க. எதுவுமே காலம் கடந்து வரணும் அவசியம் இல்லை, காலத்திலே வரலாம். அதனால காலத்தே வரும்போது நமக்கு அதை பயன்படுத்திக்கிறது, காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுவே வந்து சேராது, அமைப்புகளை உண்டாக்கும். அந்த அமைப்புகள் இந்த மாதம் உண்டாக்குறதுனால சுறுசுறுப்பாக புத்திசாலித்தனமாக தன்னுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னரோ இல்லை வேறு பார்ட்னரோட சேர்ந்து அவங்க துணையோட இருக்கணும், அவங்களோட அசிஸ்டண்டோட சேர்ந்து நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது. தேர்ட் பார்ட்டி அதர் தேன் யூ யுவர் செல்ஃப், அது தேர்ட் பார்ட்டி மூலம் நமக்கு வழிவகைகளை எடுக்கிறது. முக்கியமாக அதில் சுக்கராச்சாரியர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார். சுக்கராச்சாரை பின்பண்ணி புதன் ஹெல்ப் பண்ணுறார். செவ்வாய் அவர் எல்லாம் பண்ணுறார். சுக்கருடைய கண்ட்ரோல் பேனலில் அவர் தொடர்பு கொண்டனால சூரியன் முக்கியம். சூரியன் முக்கியம் இல்லையா, யோகங்கள் எப்படி உண்டாகும் என்ன. அதனால் அதிபலிதமாகும் இந்த யோகங்கள்லாம். அந்த 10ஆம் வீடு அதிபர் விச்சிகத்துக்கு இல்லையா, அதிபலிதமாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சூரியன், செவ்வாய் சூரியன், புதன் சூரியன், சுக்கிரன் பிரமாணம் தொடர்பு வருது இல்லையா, ராசி பரிவர்த்தனை. அதனால் இந்த விச்சிகத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அனுகூலமாக இருக்கும். நம்மளுடைய காரியங்களை சாதிக்கணும்னா செவ்வாய் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் மேன். அந்த டெக்னிக் எழுத்ததெல்லாம் பால் நினச்சிக்கும், அப்புறம் புத்தி மாற்றிக்கும், அது வேறு விஷயம். அதனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தன்னை நெருக்கி இருக்கக்கூடிய மனைவி அல்லது தன்னுடைய சம்பந்த சகோதர சகோதரி பிரதர் யாராலும் பார்ட்னர் பிஸ்னஸ் அவளுடைய தொடர்பு எப்போதும் நண்பர் கொஞ்சம் ஆலோசனையோடு செயல்பட்டான்னா அகில உலகத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக பெரிய லெவலில் ஆகலாம். அல்லது உங்கள் புகழ் பெரியக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய சொல்வாக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்கள் துறையில் எதுனோ ஒன்று நீங்கள் கிளிக்காகி பெரிய மேலிடத்தில் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. பணம் சம்பாதிச்சா போகாது, பொருள் புகழ் எல்லாம் வரணும், சந்தோஷம் ஒன்று நிம்மதி ஒன்று. அது காரணமாக பார்ட்னர்ஷிப் கூட இருக்கிற பார்ட்னர் உங்களுக்கு உதவி செய்வா சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.